யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன். அதிமுக சார்பில் திருமலிசை மெயின் ரோடு பஜாரில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டன. அதிமுக திருமலிசை பேரூர் கழக செயலாளரும் திருமலிசை முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவரும் பேரூராட்சி மன்ற உறுப்பினருமான டி.எம். ரமேஷ் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக அவைத்தலைவர் தீபா கண்ணன் அவர்கள் முன்னிலையில் 5/4/2025 அன்று காலை 10:45 மணியளவில் கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் நலன் கருதி அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட இந்த தண்ணீர் பந்தலை அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. பெஞ்சமின் அவர்களும் அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர். மனோ அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திருமலிசை டி.எம். ரமேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து தர்பூசணி, வெள்ளரிக்காய், முலாம்பழம், மோர் மற்றும் குளிர்பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். அது சமயம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் முன்னாள் திருவள்ளூர் மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய துணைத் தலைவருமான காசு ஜனார்தனம் அவர்களும் மாவட்ட கழக பொருளாளர் வானகரம் கே. ராஜா என்கிற பேரழகன் அவர்களும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் பாரிவாக்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான கா. வைத்தியநாதன் அவர்களும் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் காமதேனு இ. ராஜேந்திரன் அவர்களும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் எல். சங்கர் அவர்களும் திருமலிசை நகரகழக அவைத்தலைவர் என்.எஸ். பிரகாஷ் அவர்களும் மற்றும் திருமலிசை பேரூர் கழக நிர்வாகிகள் இணை செயலாளர் இந்திரா கிருஷ்ணன், துணை செயலாளர்கள் கே. நாகராஜ், மோகனவல்லி, பொருளாளர் டி.சி. பாண்டியன், மாவட்ட பிரதிநிதிகள் எம். கன்னிகா, ஹரி பத்மநாபன் மற்றும் பேரூர் பிற அணி செயலாளர்கள் அம்மா பேரவை செயலாளர் டி.வி. அம்சா, இளைஞரணி செயலாளர் ஜே. சீனிவாசன், மகளிர் அணி செயலாளர் ஆர். ஜானகி, மாணவர் அணி செயலாளர் எம். அரசு, தொழிற்சங்க செயலாளர் டி. ராஜா, சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் கே. அன்சருதீன், விவசாய பிரிவு செயலாளர் டி. கோவிந்தராஜ், இலக்கிய அணி செயலாளர் ஏ. விஜயகுமார், இளைஞர் பாசறை செயலாளர் டி.எம். தினேஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் என். கணபதி, எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் டி. சந்திரன், மாவட்ட அம்மா பேரவை இணை சி.கே. தமிழ்செல்வன், மாவட்ட மாணவர் அணி தலைவர் டி.ஆர். பிரதீப், மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் எல். பாபு, மாவட்ட பாசறை துணை செயலாளர் எம். அருண், மாவட்ட விவசாய பிரிவு இணை செயலாளர் வி. வேணுகோபால், மாவட்ட இளைஞர் பாசறை இணை செயலாளர் என்.பி. தீபக், மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் எஸ். மகேஷ் ராஜா, மாவட்ட வர்த்தக பிரிவு இணை செயலாளர் ஆர். சீனிவாசன், மாவட்ட இளைஞர் பாசறை துணை செயலாளர் எஸ். தேவராஜ், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பி.என்.ஆர். ராகுல், உடையார்கோவில் டி.எம். மணி, மாவட்ட தொழிற்சங்கம் டி.ஆர். நாகார்ஜுனன், அமைப்புசாரா ஓட்டுநர் பிரிவு தலைவர் ஆட்டோ எம். குணசேகரன், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் எஸ். விமல், இளைஞரணி தலைவர் எஸ். தியானேஸ்வர், ஜி. நாகலிங்கம், மாணவர் அணி துணை செயலாளர் ஆர். சுரேஷ், எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் டி.எம். பச்சை உள்ளிட்ட பலர் மற்றும் திருமலிசை பேரூர் வட்டக்கழக செயலாளர்கள் 1வது வார்டு எஸ். சுரேஷ்குமார், 2வது வார்டு எல். பாபு, 3வது வார்டு கே. சுரேஷ், 4வது வார்டு டி.என். கோபால், 5வது வார்டு ஜே. சுகுமார், 6வது வார்டு எஸ். எழிலரசன், 7வது வார்டு ஜி. பாலாஜி, 8வது வார்டு ஜே. சதீஷ், 9வது வார்டு எஸ். ரவிச்சந்திரன், 10வது வார்டு டி. கண்ணன், 11வது வார்டு எம். பாலாஜி, 13வது வார்டு தேன் எம். செல்வம், 14வது வார்டு எஸ். ரவி, 15வது வார்டு டி.ஏ. முருகன் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிலவரப்பணியில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரியபாளையம் அருகே வடமதுரை எண்ணகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி அப்ரோ பார்மசி மேல் தளத்தில்.